வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ் ஃப்ரெஷ் வேவ்ஸ் எவ்ரி அதர் டே. இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சூப்பரான ஃபைன் ரெசிபிங்க. அதாவது 12 வகையான வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஒரு பொங்கலுக்கான ஒரு ஸ்பெஷல் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். வில்லேஜ் ஸ்டைலில் செய்ய போகிறோம். இதுவும் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து பூசணிக்காய், மஞ்சள், வெள்ளை, அது கூட பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற நீங்கள் வேறு ஏதாவது விருப்பப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அது கூட பார்த்திங்கன்னா அவரை விதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பட்டாணி, நீங்கள் முளைக்கட்டியும் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து துவரைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பை வந்து கழுகி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் போல் விட்டுட்டு அதையும் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இதெல்லாம் நல்லா வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே பேனில் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் மல்லி, மிளகு இதெல்லாம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணி அதையும் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 போல் வரமிளகாயும் தனியாக வதக்கி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி அது கூட 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு கிளாஸ் ஷைனிங் வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அது கூட நீங்கள் அரை மூடி தேங்காய், துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஆற வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக டிர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து அப்போவே மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், தேங்காய் துருவல் அதையும் அந்த கலவையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, அதாவது ஒரு கரண்டி அளவு, குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா காயும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ வெண்டைக்காய் மட்டும் ஆட் பண்ணுறதுனா தனியாக வறுத்து கூட நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கத்திரிக்காய் இந்த டைமில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், அதாவது அந்த லைட் ஷேட், அதாவது கொஞ்சம் ஒரு அரைவேக்காட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மறுபடியும் வேகறக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வேக விடுங்க. நல்லா அது வெந்து பச்சை ஸ்மெல் போயிடணும். அப்போ தான் வந்து குழம்புக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி வர டைமில் அப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சமாக புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 நிமிஷம் போல் இந்த ப்ராசஸிங் நடக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கொதிச்சு வர டைமில் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் உள்ளே ஆட் பண்ணி அது கூட கொட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான வில்லேஜ் ஸ்டைல் வந்து பொங்கல் ஸ்பெஷல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட, பிகாஸ் எல்லா காய்கறியோட பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு குழம்புல இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு கிடைக்கும். See you, bye, stay tuned.